Welcome to Achaya Max Center. Introduction to sets in mathematics. First set na என்னன்னு பார்த்துடணும். What is a set? A set is well-defined collection of distinct objects. அப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும், அது வெல் டிஃபைன்டாக இருக்கணும். அதாவது ஒரு பொருளோட நேம் சொன்னோம் அப்படின்னா அது பர்சன் டு பர்சன் வேரி ஆகக்கூடாது. இப்போ சப்போஸ் நான் வந்து இப்போ ஃபேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அதை எல்லாரும் ஃபேனுன்னு சொல்லணும். அல்லது ஒயிட் போர்டு, பிளாக் போர்டு அப்படின்னு சொல்கிறோம்னா அதை எல்லாரும் சொல்லணும். ஒருத்தவங்க ஃபேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க அதுக்கு வேறு ஒரு நேம் சொன்னாங்க அப்படின்னா அது வெல் டிஃபைன்டாக வராது. அப்போ இந்த மாதிரி வெல் டிஃபைன்டாக நம்ம என்ன பண்ணணும்னா கலெக்ட் பண்ணணும். அதுக்கு பேசிக்காக நம்ம மேக்ஸில் நம்பர் லைன் வச்சுக்கலாம். நேச்சுரல் நம்பர், சப்போஸ் இப்போ நேச்சுரல் நம்பர் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் 1, 2, 3 அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். அப்போ இது எல்லாருமே 1, 2, 3 தான் சொல்லுவோம். அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இதுதான் செட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட். செட்டில் எவ்வளவு ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன் ரோஸ்டர் ஃபார்ம், லிஸ்டிங் எலமெண்ட்ஸ் இன்சைட் கர்லி ப்ராக்கெட்ஸ். எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். இந்த மாதிரி செட்டில் எழுதுறது தான், நம்பர்ஸ் எடுத்து எழுதுறது, அல்லது ஆப்ஜெக்ட்ஸை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி செட் ப்ராக்கெட்டில் போடணும். இதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு செட் பில்டர் ஃபார்ம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு செட்டை வந்து பில்டு பண்ணணும். டிஃபைனிங் ஏ ப்ராப்பர்ட்டி தட் ஆல் எலமெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ரோஸ்டர் ஃபார்ம்ங்கிறது ஆன்சர் எடுத்து எழுதுறது. செட் பில்டர் ஃபார்ம்ங்கிறது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரேம் பண்ணணும். அதான் ப்ராப்பர்ட்டி நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அதாவது எக்ஸ் தான் அந்த செட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த எலமெண்ட்டு. அந்த செட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் இஸ் அன் ஈவன் நம்பர், எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்கல. எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பரா, ஹோல் நம்பரா, இன்டீஜரா அப்படின்னு நம்ம கொடுக்கல. பொதுவாக எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம 10, 8, 6, 4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதுவே நேச்சுரல் நம்பராக இருந்துருந்துச்சு அப்படின்னா 2ஓட ஸ்டாப் ஆயிடும். இப்போ நம்மளுக்கு இன்டீஜர்ஸ், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் ஆன்சரும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு கண்டிஷன் ஒன்று ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். நம்ம தான் என்ன பண்ணணும், கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். அதான் செட் பில்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். ஃபர்ஸ்ட் டைப் ஃபைனைட் செட்டு, எ செட் வித் அ லிமிட்டட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஒரு செட்டுக்குள்ள இந்த மாதிரி லிமிட்டட் நம்மளால கவுண்ட் பண்ண முடியணும். 2, 4, 6, 8, 10 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் தான் ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் செட், எ செட் வித் அன்லிமிட்டட் எலமெண்ட்ஸ். கவுண்ட் பண்ண முடியாது நம்மளால. இங்கே பாருங்கள், சாம்பிளுக்கு நேச்சுரல் நம்பர் எடுத்திருக்கோம். 1, 2, 3, 4 and so on. அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எம்டி செட். எம்டி செட்டோட நொட்டேஷன் இங்கே இருக்குது. ரெண்டு விதமாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். எ செட் வித் நோ எலமெண்ட்ஸ். இந்த செட்டுக்குள்ள எலமெண்ட்டே இருக்காது, அதுக்கு பேர் தான் எம்டி செட் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு செட்டு ஒன்று இங்கே பில்டு பண்ணுறோம். செட்டில் உள்ள எலமெண்ட் எக்ஸு. அந்த எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 1 அப்படின்னு சொல்கிறாங்க, லெஸ் தென் 2. நம்மளுக்கு ப்ரைம் நம்பர் ஸ்டார்ட் ஆகிறதே 2ல் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். அப்போ லெஸ் தென் 2 அப்படின்னா அப்போ அந்த எக்ஸுங்கிற செட்டில் எதுவுமே இருக்காது, எலமெண்ட்டே உள்ள நம்ம அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு பேர் தான் எம்டி செட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சிங்கிள்டன் செட். செட்டுக்குள்ள ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கும். எ செட் வித் ஒன்லி 1 எலமெண்ட். சாம்பிளுக்கு 5 இருக்கு பாருங்க. இதுக்கு பேர் சிங்கிள்டன் செட், ஏதாவது ஒன்று இருக்கும். யூனிவர்சல் செட்டு. யூனிவர்சல் செட்டை நம்ம அந்த யூ அந்த நொட்டேஷனில் நம்ம டினோட் பண்ணுறோம்.
the set that contains all elements under consideration. அதாவது இப்போ நம்ம ஒரு செட்டு ஒன்று யூனிவர்சல் செட்டை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா எல்லா எலமெண்ட்டும் அதுக்குள்ளே இருக்கணும். எல்லா எலமெண்ட்னா இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, கன்சிடரேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து நேச்சுரல் நம்பர் மட்டும்தான் வேணும் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய யூனிவர்சல் செட்டு. இல்லை ஹோல் நம்பர் வேணும்னா அதுதான் யூனிவர்சல் செட்டு. அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது தான். அதனால தான் அந்த அண்டர் கன்சிடரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நேச்சுரல் நம்பர்லாம் ஒன்லேருந்து அந்த ஃபுல் இன்ஃபினிட்டி வரைக்கும் அது எல்லாமே என்ன தான் நேச்சுரல் நம்பர் தான். அது எல்லாமே சேர்ந்து யூனிவர்சல் செட்டு. அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஹோல் நம்பராக கன்சிடர் பண்ணிக்கலாம், ரியல் நம்பராக கன்சிடர் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய கன்சிடரேஷனை பொறுத்து யூனிவர்சல் செட்டு மாறும். ஆனால் டோட்டல் எல்லா எலமெண்ட்டையும் சேர்க்கறதுக்கு பேர் தான் யூனிவர்சல் செட். நெக்ஸ்ட் சப்செட். A set A is a subset of B if all elements of A are also in B. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, A is a subset of Bன்னு சொல்கிறாங்க. அப்போனா இப்போ Bங்கிறது ஒரு பெரிய செட்டு அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏங்கிறது அதுக்கு உள்ள செட்டு. அப்போ அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த ஏல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் இந்த பிங்கிற செட்டுக்குள்ளேயும் இருக்கும். அதுதான் சப்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர் சப்செட். A subset that is not equal to the original set. ப்ராப்பர் சப்செட் அந்த நோட்டேஷன் எப்படி இருக்குன்னா, A ப்ராப்பர் சப்செட் ஆஃப் B. இப்போ சப்போஸ் இதை நம்ம B அப்படிங்கிற ஒரு செட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏங்கிற செட்டு இப்படி இருக்கலாம். அப்படின்னா ஏல உள்ள பாதி எலமெண்ட்டு தான் பியில் இருக்கும், ரிமைனிங் உள்ள எலமெண்ட்ஸு அது பியில் இருக்காது. அது சொல்கிறதுக்கு பேர் தான் ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பவர் செட். பவர் செட்டோட நோட்டேஷன் P of A, the set of all subsets of a set A. அதாவது கலெக்ஷன் ஆஃப் சப்செட், அதான் பவர் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்மளுக்கு சாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இப்போ ஒரு ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கணும். ஏங்கிற செட்டில் ஒரு 1, 2, 3 அப்படின்னு ஒரு 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், பவர் செட்டு ஃபைண்ட் பண்ணணும். அப்போ பி ஆஃப் ஏ ஃபைண்ட் பண்ணணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, the set of all subsets of a set A. அப்போ ஏல இருக்கக்கூடிய சப்செட் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏல இருக்கக்கூடிய அந்த சப்செட்டை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி ஒரு செட்டில் போடணும். அப்போ 1ங்கிறது ஒரு சப்செட். ஓகே. நெக்ஸ்ட்டு 2ங்கிறது ஒரு சப்செட், 3ங்கிறது ஒரு சப்செட். இப்போ ஒரு எலமெண்ட்டாக எழுதிட்டோமா, நெக்ஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸாக எழுதலாம். 1, 2, நெக்ஸ்ட்டு 2, 3, நெக்ஸ்ட்டு 1, 3, நெக்ஸ்ட்டு 3 எலமெண்ட்டும் எழுதிக்கலாம். 1, 2, 3. ஓகே. இது எல்லாமே சப்செட் தான், ஏயோட சப்செட். இது கூட யாரும் சேர்ந்துக்குருவாங்க அப்படின்னா, எம்டியும் சேர்ந்துக்குருவாங்க. அது ஆப்வியஸ் கேஸ். எம்டி எப்போதுமே எல்லா செட்டுக்குமே என்னவா இருக்கும்னா சப்செட்டாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு செட்டில் இருக்கக்கூடிய சப்செட்டை எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதுறது தான் பவர் செட். இந்த பவர் செட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது, 2n. இந்த எண்ணுங்கிறது என்னென்னா, ஏல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். 3 எலமெண்ட் இருக்கா, அப்போ 2^3 which is equal to 8. இங்கே கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எலமெண்ட்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன்ஸ் ஆன் செட்ஸ். யூனியனை நம்ம நார்மலாக நம்பரில் வந்து ஆப்ரேஷன்ஸ்னால் ப்ளஸ் மைனஸ் மல்டிபிள் டிவைட் அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எடுப்போம். செட்டில் வந்து யூனியன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேஷன். ஆல் எலமெண்ட்ஸ் இன் எய்தர் ஏ ஆர் பி ஆர் போத்
அப்போ இந்த யூனியன்கிற ஆப்ரேஷன் எப்படி அங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னா, ரெண்டு செட்டு கொடுத்துருவாங்க, ஏ கமா பி கொடுத்துருவாங்க. ஏல சில எலமெண்ட் கொடுப்பாங்க, பியில் சில எலமெண்ட் கொடுப்பாங்க. அந்த ரெண்டு எலமெண்ட்டையும் சேர்த்து ஒரே செட்டில் எடுத்து எழுதணும். இப்போ ஏங்கிற செட்டில் 1,2, பி செட்டு பியில் 3,4. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஏ யூனியன் பி. அப்போ 1,2,3,4 ரெண்டையும் கிளப் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் யூனியன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷனுடைய நோட்டேஷன் இங்கே இருக்கு. எலமெண்ட்ஸ் காமன் டு போத் ஏ அண்ட் பி. அப்போ இது ரெண்டுலையும் காமனாக இருக்கணும். ஏங்கிற செட்லையும் 1,2, பி செகண்ட் செட்லையும் ஏதாவது காமன் எலமெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா அந்த காமன் எலமெண்ட்டை மட்டும் எழுதுறது தான் இன்டர்செக்ஷன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ். எலமெண்ட் இன் ஏ பட் நாட் பி. இது நார்மல் டிஃபரன்ஸ் தான். ஏ செட் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை பியை வச்சு நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இப்போ சப்போஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு செட் ஏல 1,2,3 மைனஸ் செட் பியில் 2,3. இப்போ நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போனா அது சேம் எலமெண்ட் 2 2 கேன்சல் ஆகிடும், 3 3 கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது இந்த 1 மட்டும்தான். அப்போ அந்த 1ங்கிறது ஏல இருக்கும், ஆனால் பியில் இருக்காது. அதுதான் அதுக்கு மீனிங். எலமெண்ட்ஸ் இன் ஏ பட் நாட் இன் பி. நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட். செட்டில் காம்ப்ளிமெண்ட், ஏ காம்ப்ளிமெண்ட். எலமெண்ட்ஸ் இன் த யூனிவர்சல் செட்டு பட் நாட் இன் ஏ. இப்போ செட்டு, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு யூனிவர்சல் செட்டு ஒன்று ஃப்ரேம் பண்ணுறேன். அது கன்சிடரேஷன் தான், நம்ம ஃப்ரேம் பண்ணுறது தான். அப்போ அந்த செட்டில் இப்போ யூனிவர்சல் செட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா 1,2,3 4 5 இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்போ செட்டு ஏ. இப்போ இந்த செட்டு ஏங்கிறது என்னென்னா இந்த 4, இதுதான் செட்டு ஏ. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஏ காம்ப்ளிமெண்ட் வேணும். அப்படின்னா என்ன மீனிங்னா அந்த ஏல உள்ள அந்த எலமெண்ட்டை விட்டுட்டு பேலன்ஸ் உள்ள எலமெண்ட்டை எடுத்து எழுதுறது. 1,2,3,5 இதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட். அந்த செட்டு யூனிவர்சல் செட்டில் இருக்கும். இந்த ஏயை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டு எழுதணும். தேங்க்யூ.